வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு துணி கடையை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவங்க என்னென்னலாம் விற்கிறாங்க அப்படின்னு. நான் இங்கே ஒரு பர்ச்சேசிங்காக தான் வந்த இடத்துல சரி அப்படி இங்கேயும் ஒரு வீடியோ போட்டுருவோம். ஆனால் அவ்வளோ வெரைட்டியாக ட்ரெஸ் வச்சுருக்காங்க. வீடியோ எடுத்து போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு வீடியோ எடுத்தாச்சு. இது எல்லாமே வந்து ரெடிமேட் பட்டன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வேண்டுற மாதிரி பட்டனை மாற்றிக்கலாம். ஒன் டைமும் ஒவ்வொரு பட்டன் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பட்டன் தனியாகவே இங்கே விற்பாங்க. இது வந்து பாஜு மலாய் அது பேர், ஜென்ஸோடது. இது வந்து இங்கே வந்து பாஜு குரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ட்ரெஸ்ஸு. ஃபாரினாகவே எல்லாம் வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினப்போம். எவ்வளோ தான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா நம்ம ஊரில் எப்படி கேர்ள்ஸ் லேடிஸ்லாம் வந்து சேரீ கட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த ஊர் பொண்ணுங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த நாட்டோட ஒரு கலாச்சாரம் மாதிரி. வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு இல்லை, எந்த ரிலீஜனாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊருக்கு எப்படி சேரியோ அதே மாதிரி இந்த ஊருக்கு பாஜுக்குரும் அப்புறம் ஜூபா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குமே இதே மாதிரி ட்ரெஸ்ஸு கிடைக்கும். பாருங்கள், பார்க்கவே அந்த டைஸ் எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சின்ன பொண்ணுங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இந்த மாதிரிலாம் மலேசியாவில் ஒர்க் பண்ணாங்கன்னா வரும்போது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வர சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் வழக்கமாக என்ன ஜீன்ஸ், சுடிதார், சோலி இந்த மாதிரி பல வெரைட்டி இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறவங்க கேட்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் என் பொண்ணுக்கு துடுங்கு வாங்கலான்னு வந்தேன். துடுங்குனா வந்து இந்த டாய்லில் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹெட்டில் மாட்டிருக்காங்களா, அதுக்கு பேர் தான் துடுங்கு. தமிழில் எப்படி நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. அது வந்து என் பொண்ணு புதுசாக மதர்ஸா போகும், சரி அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமேன்னு நான் இந்த கடைக்கு வந்தேன். வந்த இடத்துல தான் இவ்வளோ வெரைட்டிஸை பார்க்கும்போது சரி இதை நம்ம ஊர் மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு பார்க்குறேங்க. எவ்வளோ அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்க விதமே வந்து ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சில கடையிலலாம் வந்து ரொம்ப நெருக்கமாக மாட்டி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ள அந்த ட்ரெஸ் மட்டும் தான் தெரியும், மற்றதெல்லாம் பின்னாடி மறைஞ்சிருக்கும். ஒரு கிளியராகவே நமக்கு தெரியாது என்ன ஐடியாவில் நம்ம அதை வாங்குறதுனே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது பார்க்கவே நமக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸும் தனித்தனியாக இருக்குது, கேப்பு விட்டு. அதோட ஃபுல் மாடல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நல்லா தெரியுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சைடு நின்று பார்த்தாலும். லாஸ்ட்டாக என் பொண்ணுக்கு நான் வாங்கினது வந்து இந்த மாதிரி துருங்கு தான் வாங்கினேன், 3 வாங்கினேன். இது மாசா போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம ஊர்லேயும் கிடைக்குதுன்னு சொன்னாங்க, பட் இங்கே இன்னும் கொஞ்சம் நல்ல வெரைட்டியாக இருந்துச்சு, அதான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸுங்களை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன்.